என்னதான் பவுடராக்கி எள்ளு லட்டுலாம் செஞ்சாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இந்த எள்ளு உருண்டை அப்படி இல்லைன்னா எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோட டேஸ்ட்டே தனிங்க. இது செய்யறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. பட் பக்குவம் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளை எல்லாம் இருக்கட்டும் இல்லை கருப்பு எல்லாம் இருக்கட்டும், அதை நல்லா வறுத்துட்டு இப்படி எடுத்து நம்ம நசுக்கும் போது அது மாவு மாதிரி ஆகணும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நான் வந்து இன்றைக்கி 1 கப் எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு திருவின வெல்லம். இந்த மாதிரி வெல்லம் வந்து உங்களுக்கு காய்ச்சும் போது அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைலூட் ஆனதுக்கப்புறமா கொதிக்க அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் இதை யூஸ் பண்ணுங்கள். பாகு பதம்லாம் இதில் எதுவும் கிடையாது. இதில் நீங்கள் அதை எடுத்து இப்படி தண்ணியில் விட்டு பார்க்கும்போது லைட்டாக அடியில் சிரப் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு. ஸோ உள்ளே எடுத்து எள்ளை போட்டுருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா அது வந்து குக் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு உடனே வெளியில் வந்து வச்சு 1 நிமிஷம் இப்படி கிளறும் போதே இறுகிரும். ஸோ அது பதம். நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு அதனால் நல்லாவே இறுகிடுச்சு. ஸோ அந்த பதம் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஆட் பண்ணி அதை டக்குன்னு உள்ளே ஊற்றிடுங்க. நான் ஊற்றும் போதே ஓரளவுக்கு இறுகிருச்சு, செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டக்குன்னு ஊற்றிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இறுகுனா மாதிரி தெரிஞ்சுது, எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா இறுகிருச்சு. ஸோ இறுகுனா மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக போய் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அப்படி நான் வடச்சட்டியில் இருந்து ஒட்டி இருந்ததை வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிவிட்டேன். மீதியை வந்து டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நல்லா செட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே பீசஸ் போட்டுட்டேன். ஸோ பீசஸ் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உருண்டை பிடிச்சது இது அண்ட் பீசஸ் போட்டது தனியாக இருந்துச்சு. இது ஆற நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.